நீர் பேசுகிறவர், நீர் பேசாத தெய்வம் அல்ல. எங்களோடு கூட பேசணும்னு சொல்லி எப்போதும் ஆசைப்படுகிற தேவன். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களோடு கூட பேசுங்கப்பா. வாயை திறந்து சொல்லுங்கள், எங்களோடு கூட பேசுங்க. பரிசுத்தரே, 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 பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை படைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீர். என்னை படைத்தவர் நீ, என்னை வளர்த்திடுவீர். என் பாவம் நீக்கி என்னை குணமாக்கி என்னோடு இருப்பவர் நீர். இயேசுவே, 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 இயேசுவே. பரிசுத்த பிதாவே, எங்களோடு கூட பேசுங்க. பேசாத கல்லோ மரம் அல்ல, எங்களோடு பேசுகிற ஆண்டவர். எங்களை புரிந்தவர் நீர்தான், எங்களை அறிந்தவர் நீர்தான், எங்கள் உள்ள ஆழங்களை அறிந்தவரும் நீர்தான். நாங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம். எங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி எங்களை முன்குறித்து எங்களை அறிந்து கொண்டு வாக்குகளை கொடுத்தவர். உடைய வாக்குகளை நிறைவேற்றும்படி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தொடர் செய்தி, அதாவது பூமியை சுதந்திரிக்கும் ஆண்டில் தேவன் இந்த முதல் மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு இந்த ஆண்டுக்கு இருக்கிறீங்களா? சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த சாதியமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற களத்தை தீவிரமாய் நடப்பிப்பேன். அப்போது எதை ஆண்டவர் தீவிரமாக நடப்பிக்க போகிறாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 3 பேரை சொன்னேன். 1 யோசேப்பு, தாவீது, மொர்தெகாய். அல்லேலூயா. யோசேப்பை நம்ம பார்த்தோம். கடைசியாக அதை சொல்லி முடிக்க வேண்டிய நேரம் போதாததுனால ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். அல்லேலூயா. அதை ஒரு டச் கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணிடுறேன், தாவீதுக்கு வந்துடலாம். அல்லேலூயா. எதை தீவிரமாக நடப்பிப்பேன்? ஏன்னா அற்பமாக எண்ணப்பட்ட இவனை ஒரு பொருட்டாவே எண்ணாமல் தூக்கி எறியப்பட்ட விற்கப்பட்ட அவனை 1 கூட பிறந்தவங்க, 2 குடும்பம், 3வது வாங்கினவங்க கூட உதாசீனப்படுத்தினாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஜெயா, ஒன்றுமே இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஏன் அப்படி சும்மா அப்படியே வந்துல அப்படின்னா படத்தை பார்க்குறியா இல்லை அப்படியே கண்ணை முன்னுக்கிறியா தெரில. சோத்துரும். அல்லேலூயா. எப்படி கண்டுபிடிக்கணும் பாரு. ஆனால் கவனிங்க, புஷ்பவல்லி காணோம், புஷ்பவல்லி வீட்டுக்கார காணோம். அல்லேலூயா. வரல தானே? சோத்துரும். அல்லேலூயா. கவனிங்க, நிறைய பேர் காணோம் பாரு. காலியாகுது பாரு சபை. அல்லேலூயா. வருஷத்தின் துவக்க ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை. அல்லேலூயா. ஜனங்க அவ்வளோ நிர்விசாரமாயிட்டாங்க. சோத்திரம். கவனிங்க, இங்கே யோசேப்பு அற்பமாக எண்ணப்பட்டு அவன் ரொம்ப உதாசீனப்படுத்தப்பட்டு அவனை ஒதுக்கப்பட்ட நிலையில், தூக்கி எறியப்பட்ட நிலையில் அவனை வச்சுட்டாங்க. ஆனால் இப்படி தூக்கி போட்டவனை கர்த்தர் நம்மளை கேட்ச் பிடிச்சிக்கிட்டார். அவனை அப்படியே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டார். அவனை விட்டு விலகவே இல்லை. இயேசு யோசேப்போடவே இருந்தாராம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் நம்ம கூட இருந்தாவே நம்ம காரிய சித்தி உள்ளவர்களாக இருப்போம். இருக்கிறீங்களா? ஹாய். ஏசி ஆஃப் பண்ணிடலாமா? ஏசி ஆஃப் பண்ணுவோம், டம்மாயிருவோம். பரவாயில்லையா? ஏன்னா எவ்வளோ பிரச்சனைக்குது அதில். ஆனாலும் ஏன் போட்டு வச்சுக்கிறேன்னா, அதை ஆஃப் பண்ணிட்டா எல்லாருமே அப்படியே அல்லேலூயா. என்ன கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அதுக்கே தெரியாமல் கத்திடும். கத்திரி யாருன்னா திரும்பி பார்த்துன்னு வச்சுக்கோ,
அவளுங்க வந்து என்னை எப்படி பார்த்தாளுக்கு தெரியுமா, என்னை சொல்லிட்டு அவளுங்க அப்படி பண்ணாலுங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். கவனி, ஸ்தோத்திரம். இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ என்னன்னா, இந்த யோசேப்பை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, ஒதுக்கிட்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். நான் தான் சொன்னேன், எப்பெல்லாம் நமக்கு பிரச்சனை வருதோ, எப்பெல்லாம் போராட்டம் வருதோ, எப்பெல்லாம் நெருக்கப்படுறோமோ, எப்பெல்லாம் அந்த சிக்ஷைக்கு ஆண்டவர் நம்மளை அனுமதிக்கிறாரோ, அப்போல்லாம் கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். அல்லேலூயா. நம்ம நல்ல லெவலில் வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், கடவுள் நம்மளை விட்டு தூரம் போயிடுவார். அப்போ நம்ம தான் டிசைட் பண்ணோம், ஆண்டவராக வந்திருக்கிற பொருளாக ஆஸ்தியை பார்த்தோம்னா ஐஸ்வர்யம் கொடுத்த தேவன் நம்ம வீட்டு போயிடுவார். அவர் நம்ம வீட்டுக்கு போயிட்டார்னா ஆட்டோமேட்டிக்காக இது போயிடும். சொல்கிறது புரியுதா இல்லையாண்ணா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உன்னை உயர்த்தி ஒரு லெவலுக்கு கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் உன் கூடவே இருப்பார். நல்ல லெவலுக்கு வந்துட்டு உன்னால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது உன்னை விட்டு தூரம் போயிடுவார். அல்லேலூயா. இப்போ நீ தான் டிசைட் பண்ணோம், அவர் வேணுமா, இந்த ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் வேணுமா? வாயில் பேசாதீங்க. அல்லேலூயா. செயல்ல. அல்லேலூயா. இயேசுவா ஆஸ்தியா ஐஸ்வர்யமா வேலையா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எல்லாமே முக்கியம், ஆனால் அதை விட என் கர்த்தர் முக்கியம். எதுக்காகவும் எதையும் நம்ம கீழே போட்டு எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிக்கிறோம், குப்பையெல்லாம் வாரி நம்ம மேலே போட்டுக்கிறோம், ஆனால் இயேசுவை மட்டும் ஓரமாக போட்டுடுறோம். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு, நல்ல கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, யோசேப்பு அந்த உயரத்துக்கு உன்னதத்துக்கு கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூடவே இருந்தார். அல்லேலூயா. போத்திபாருடைய மனைவி இவன் மேலே ஆசைப்பட்டா, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஆனால் அதே போத்திபாருடைய மனைவி ஒரு பெண்ணை பெற்று வச்சுருந்தா. நேதாவு பேர் அஸ்னாத்தா. வாசிக்கலாமே, 41வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம். ஆதியாகமத்தின் புத்தகம் 41வது அதிகாரம் வாசிங்க. அதில் மேலும் பார்வோன் யோசேப்புக்கு வசனத்தை சொல்லுமா, 45வது வசனம் எடுத்துக்கோங்க. சொல்கிறாங்க, மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாம்நாத் பெனாயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரணைக போத்திபாரின் குமாரத்தியாக ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அல்லேலூயா. யார மாமியார் டேக் ஓவர் பண்ண நினச்ச கெழுவினுடைய மக ஆஸ்நாத்தை இப்போ மனைவியாக யாருக்கு வர்றது? யோசனை. எப்படி பாருங்களா, கர்த்தர் எவ்வளோ பெரியவர்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் யோசேப்பு ஒருவேளை அந்த கேள்வியை டேக் ஓவர் பண்ணியிருந்தான்னா இந்த ஆஸ்நாத்து கிடச்சிருக்க மாட்டா. இருக்கிறீங்களா இல்லையா? கர்த்தருடைய திட்டங்கள், கர்த்தருடைய தீர்மானங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தருடைய சித்தத்துக்காக செயல்படும் போது கர்த்தர் ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்தி வைப்பார். இந்த யோசேப்பு சொல்கிறான், கர்த்தர் என் கஷ்டத்துலலாம் கூட இருந்தார், நான் இந்த உயர்வுக்கு வந்த பிறகு அவன் சொல்கிறான் பாருங்கள். அல்லேலூயா. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகி பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவை 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை எல்லாம் பட்டணங்களை கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்தை தானியங்கள் கட்டி வைத்தான். அப்படியே யோசேப்பு அளவிறைந்த கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அவன் அளவுக்கு அடங்காததாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்குறார் யோசேப்புக்கு. அப்போது ஆண்டவர்கிட்ட யோசேப்பு சொல்லி ஒரு பொருத்தனையோடு கூட அந்த பிள்ளைங்களுக்கு பேர் வைப்பார். இந்த தேசத்தில் நான் பட்ட துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆண்டவர் மூத்த பிள்ளையை கொடுத்தான்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுவார்? பேர் வைப்பார். அல்லேலூயா. இது எங்கே இருக்குது பாருமா, வசன வாசிமா.
யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். அல்லேலூயா. மூத்தவனுக்கு மனாசே அப்படின்னு சொன்னா கவலையை மறக்க பண்ணினார். அல்லேலூயா. யாரெல்லாம் துரோகம் பண்ணினாங்களோ அவங்களை எல்லாரையும் மறக்க பண்ணினார். அதுக்கு மனாசே என்று மூத்தவனுக்கு பெயரிட்டாராம். அல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுகை பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டாராம். நான் சொல்கிறேன், 2024 உன்னை சிறுமைப்படுத்தினதுக்கு கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு? மகிமையை கர்த்தர் இந்த வருஷத்தில் கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. ஒரு எப்ராயிம் நமக்கு துவங்க போகுது, துவங்கிருச்சு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? துவங்கிருச்சு. அதனால் நான் சொல்கிறேன், உங்களாண்ட கர்த்தர் சொல்கிறார், யோசேப்புக்கு எப்படி உபத்திரவங்களும் பாடுகளும் என் கஷ்டம், என் துன்பம், என் துயரம் யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்த்து பேசுவான். கர்த்தர் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், நம்முடைய உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், நம் கவலைகளை புரிந்து கொண்டவர், நம்ம கண்ணீரை பார்க்கிறவர். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம், கர்த்தர் 1000 மடங்கு இந்த வருஷத்தில் கர்த்தர் உயர்த்த போகிறார். அதுக்கு நீங்கள் தயாராகிடணும். அல்லேலூயா. தயாராகிட்டு ஆஸ்தி ஐஸ்வர்யம் வந்துட்ட பிறகு என்ன பண்ணக்கூடாது? நம்மளால் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியுன்ற பெருமூச்சு விடும்போது கர்த்தரை விட்டுறக்கூடாது. கர்த்தரை விட்டுட்டா கர்த்தர் நம்மளை விட்டுருவார். அப்போ தான் சொல்கிறாரு, என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை பின்பற்றினா நான் அவனோடு கூட இருப்பேன், நீ என்னை விட்டுட்டா உன் சந்ததியை நான் விட்டுருவேன்றார். இருக்கிறியா இல்லையா? விட்டுட்டாருன்னா நிலைமை மோசம் வரும். எல்லாமே நம்ம கூட இருக்கிற மாதிரி தெரியும், எல்லாமே வரா மாதிரி தான் தெரியும், எல்லாமே நம்ம அப்படியே செழிப்பார் கடவுளே இல்லைனா கூட நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் தெரியும். அல்லேலூயா. அவர் போய்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுனா தொச்சின்னு போயிடும். கடைசியில் எங்கே ஆரம்பிச்சுமோ அங்கே வந்து நின்றுவோம். அந்த நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அதனால் நான் சொல்கிறேன், எப்போதும் கர்த்தரை விடாதீங்க. கர்த்தரோடு கூட நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ரெண்டாவது, யோசேப்பு தாவீதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தாவீது இந்த ஈசாய்க்கு 8வது பிள்ளை. அல்லேலூயா. ஈசாய்க்கு 8வது பிள்ளை. இந்த தாவீதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. அல்லேலூயா. ஒரு பொருட்டாவே நினைக்கல. இவனை எதுக்குமே உதவாத ஆடு மேய்க்கிறவன் என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க? வீட்லேயே ஒதுக்கி வச்சுருந்தாங்க. கடைசியாக தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற தாவீது. அல்லேலூயா. அந்த இடத்துல தாவீது ஆடுகளை மேய விட்டுட்டு இவன் யார் கூட இருப்பானா? கர்த்தரோடு கூட இருப்பானா? அல்லேலூயா. அவன் பாருங்க, கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்பது தெரியாது, ஆனால் இவனுடைய ஆசையெல்லாம் நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். அவன் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாட்சணேன். கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, அமர்ந்த தண்ணீர்கள் நண்டில் கொண்டு போய் விடுறாரு, அவர் கோலும் தடி என்னை தேற்றோன்றாரு. அல்லேலூயா. அப்போ தாவீதோடு கூட இருந்த தேவன் தாவீது போன இடங்கள்லாம் வெற்றி தான். பாருங்கள், ஆடுகளை மேய்த்திருக்கும் போது ஒரு கரடி வருது, ஒரு சிங்கம் வருது, அதை சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி கீழ்ச்சி போகிறது மாதிரி கீழ்ச்சி போட்டானா? இருக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தாவீதை குறித்து நீங்கள் 17வது அதிகாரத்தில், 16வது அதிகாரத்தில், 15வது அதிகாரத்தில் இந்த சம்பவங்கள்லாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆனால் இங்கே பாருங்கள், 17வது அதிகாரத்துக்கு வரும்போது தாவீது 48வது வசனம் அங்கே சொல்லுது, அப்போது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டியவர்கள் தாவீது தீவிரமாக அந்த சேனைக்குள் அந்த பெலிஸ்தனுக்கு நேராக ஓடி தீவிரமாய், அதை தான் தீவிரப்படுத்துகிற ஆண்டு. அல்லேலூயா. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், நீ எதெல்லாம் தீவிரப்படுத்தணும்னா ஜபத்தை தீவிரப்படுத்து, சுவிசேஷம் செய்யறதுக்கு தீவிரப்படுத்து. அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? தான தர்மங்களை செய்ய தீவிரப்படுத்து. ஆலயத்துக்கு வரதுக்கு உனக்கு தீவிரப்படுத்து. 2024 அந்த 6:30 மணிக்கு வருவோன்னா 2025 அந்த 6:30 மணிக்கு வராத. இருக்கிறியா இல்லையா? உன் கண்ணி யாரையோ பார்க்குது எனக்கு தெரியுது. அல்லேலூயா. நான் சொல்கிறது நான் சொல்ல வரேன்னா, போன வருஷத்தை இருந்த போல் இந்த வருஷம் இருக்காது. தீவிரப்படுத்து காரியத்தை. நான் உன்னை குற்றப்படுத்தணுன்றதுக்காக சொல்லலை, உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. அல்லேலூயா. நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், தீவிரப்படுத்தி இந்த ஆண்டில் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யணுமோ கர்த்தர் அதை தீவிரப்படுத்துவார். அல்லேலூயா. எதுக்கும் காரணம் கட்டுறது. ஆனால் அதே காரியத்தை அவனாவது காலையில் ஒரு 10,000 20,000 தரணும்னு வச்சுக்க, 3 மணிக்கே குளிச்சுட்டு ஆயத்தமாக ஏந்து போ, அவன் வாசலில் உட்காந்து கிடக்குறேன்ல,
இருக்கிறோமா இல்லையா? ஆமான்றவங்களாம் ஒரு இல்லையா சொல்லுங்க. நடக்குதா இல்லையா? ஆனால் அவனை விட நம்ம ஆண்டவர் பெரியவர். நான் இந்த உலகத்தில் வர பிரச்சனைகளை விட நம்ம ஆண்டவர் பெருசாக பாருங்கள். இல்லையா? நான் வந்து என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறத அனுபவமாக பேசிகிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். ஒரு வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குதோ அது போல தான் நம்முடைய வாழ்க்கையும் அமையும். இருக்கிறீங்களா? நம்ம எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படி தான் வாழ்க்கையும் அமையும். இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ என்னன்னு சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் சகலத்தையும் கர்த்தர் செஞ்சுருவார். இப்போ தாவீது பாருங்க, அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக தீவிரமாக ஓடுறான். எல்லாம் அவனை பார்த்து பின்னாடி ஓடுறான். தாவீது மட்டும் அவனை எதிர்நோக்கி ஓடுறான். இருக்கிறீங்களா இல்லையா? காரணம் என்னன்னு சொன்னால், தாவீதுக்கு தெரியும், சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்பி வச்சுவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்பிக்குவார்னு தெரியும். நான் சொல்லட்டுமா, 2024 உனக்கு தோல்வி, கஷ்டங்கள், பிரச்சனை, போராட்டம், நெருக்கடிகள் பயங்கரமாக இருந்துச்சுல்ல. ஆனால் 2025 சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் மத்தியில் நான் உன் கூட இருந்து நான் உன்னை வெற்றி பெற செய்வேன். நான் உனக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் கோணலானவெல்லாம் செவையாக்குவேன். உன்னை நான் ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்குன்றாரு. அல்லேலூயா. இவன் பயப்படல, எல்லாரும் பயந்து போயிருக்கான். அண்ணெல்லாம் பார்த்தா பயங்கரமான ஆளுங்க, பலசாலிங்க, ஒவ்வொருத்தரும் 10 பேர் அடிப்பான். அல்லேலூயா. சாதாரணமாக 1.5 கோழி சாப்பிட்றவன் அண்ணங்க பார்த்தா அப்படி பீம்பாய் மாதிரிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் தாவீது சின்ன பையன், இளம் வயசு, 17 வயசு, பார்த்தா நல்ல செவத்த மேனி, நல்ல அழகான ரூபம். அல்லேலூயா. ஆனால் அற்பமாக எண்ணப்படுகிறான். அல்லேலூயா. சும்மா சொல்கிறான், அவன் வந்து நிற்கிறான். சும்மா சொல்கிறான் அவங்க அண்ணன். அல்லேலூயா. நான் இதை உங்ககிட்ட சும்மா சொல்ல, நல்லா கவனிங்க. அவங்க அண்ணன் சும்மா சொல்கிறான், டேய் நீ யாரு, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது, நீ ஏன்டா அங்கே தகப்பனுடைய ஆட்டெல்லாம் விட்டு எங்கடா வந்துக்கிற? அவங்ககிட்ட சொல்கிறான் தாவீது, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நீங்கள் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துக்கிறீங்களா, ஒரு முகாந்திரம் இல்லையா? உங்கள் கையை எடுத்துன்னு வந்தீங்களா, சும்மா எடுத்துன்னு போகிறதுக்கு வந்தீங்க? அல்லேலூயா. அவன் சொல்கிறான், நான் வந்ததுக்கு இங்கே ஒரு முகாந்திரம் இல்லையா? அண்ணன் விட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டான். குடுக்குன்னு அங்கே ஓடுறான். ஓடி பார்க்குறான், இவன் ஏன் இப்படி பேசியிருக்கிறான்? அண்ணன் இல்லை, அந்த கோலியாத்தை பற்றி சொல்கிறான் தாவீது. இவன் ஏன் இப்படி பேசியிருக்கிறான்? அந்த பெலிஸ்தியன் விருத்த சேதனை இல்லாதவன், கர்த்தரவே இல்லாதவன், கடவுளுடைய அனுகிரகமே இல்லாதவன், அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அவன் ஒரு டுபுக்கி ஏன் இப்படி பேசியிருக்கிறான்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே அவன் வந்து பலசாலிறான். அவன் சின்ன வயசுலேருந்து அப்படிடா இப்படின்னு எதுவுமே சொல்லலை. இவன் அடுத்தது சொல்கிறான். என்ன தெரியுமா சொல்கிறான்? நீங்கள் 17வது இது பார்த்து பாருங்க. நான் இப்போ அது எல்லாத்தையும் ஓரலாக போயின்னுக்கிறேன். கவனிங்க, முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. இப்போ இவன் சொல்கிறான், அவன் ஒன்றும் இல்லாதவன், ஒரு விருத்த சேதனை இல்லாதவன், அவன் ஒரு பெலிஸ்தியே, அவன் நம்ம ஆண்டவரை நிந்திக்கிறானே, அவனை இப்படி விட்டுக்கிறீங்களே அப்படின்னு பேசும்போது இவன் என்ன சொல்லணும் பார்த்து வேண்டே, அவன் சின்ன வயசுலேருந்து யுத்தத்தில் தேர்ணுண்டா, அவங்க சாதாரணமாக ஒரு 50 முட்டை தின்னுவான்டா, 7 கோழி தின்னுவானாண்டா, அவன் இப்படி தின்னுவானாண்டா, மாட்டை அப்படி ஒரே ஆள் அடிச்சு மூங்கானாண்டா அப்படின்னு அதை சொல்லியிருக்கணும். இவன் என்ன சொல்கிறான்னா, அவனை ஜெயிச்சிட்டா ராஜா பொண்ணு தர்றான். அல்லேலூயா. ராஜா ஆஸ்தியில் பாதி குத்துறாராம். இருக்கிறீங்களா இல்லையா? இவனை உஸ்பேத்துறான் பாரு அவன். அல்லேலூயா. ராஜா பொண்ணை தரான், ராஜா ஆஸ்தியில் பாதியை தரான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தூக்கி வச்சுருவாரான் அப்படின்னு சொல்கிறான். திரும்ப கொடுக்கணுன்னு ஓடுறான். ஓடி போய் என்னை ராஜா கிட்ட இட்டுன்னு போங்கன்றான். அல்லேலூயா. ராஜா கிட்ட இட்டுன்னு போகிறாங்க. ராஜா கிட்ட இட்டுன்னு போனேன். ராஜா வந்து ஏற்கனவே ஒரு பக்கெட் எங்கள் கைமா தெரிஞ்சுன்னுக்கிறாரு. இருக்கிறீங்களா இல்லையா? போய் பார்த்தா ரூமில் ராஜாவை காணோம். அந்த டென்ட்டில் பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு, ஆசன வழியில் உட்காந்துக்கிறாரு. இருக்கிறீங்களா இல்லையா? பக்கெட்டியோடு வெளியே வர்றாரு. வந்த உடனே நிற்கிறாரு. என்ன ராஜா, என்னடா எப்பா வந்துக்கிறீங்க? டே அந்த பெலிஸ்தனை ஜெயிக்கிறதுக்கு யாருன்னா போயிட்டாங்களா? நல்லா பிரைட்டு பேர் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்து எப்படி பார்த்துங்க தோற்றுரும். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. கவனிங்க, உட்கார்றதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு ஜனங்களை கத்த தருவாராக. அல்லேலூயா. பாருங்க, ராஜாவுக்கு வரும்போதே வெளியே வரும்போது கேட்டுன வாரான், யாரா வந்துக்கிறது? அந்த பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ண பெத்லகேம்லேருந்து உம்முடைய அடியானாகிய ஈசாயினுடைய குமாரன் வந்திருக்கிறான். அவனுக்கு தானடா இங்கே இருக்கிறானுங்களே அப்படின்றான் அவன். நான் ஒரு பக்கம் பக்கெட்டி எடுத்துனோன்னா அவனுங்க ஒரு பக்கம் பக்கெட்டி எடுத்துன்னு ஓடினுக்கிறானுங்களே, யாரா வந்துக்குது? அவன் தான் தாவீது. அல்லேலூயா.
அவன் தான் தாவீது. பார்த்தா சின்ன பையன் நல்லா அழகாக நிற்கிறான். பார்த்தா ராஜா சொல்கிறான், டேய் அவன் சின்ன வயசுலேருந்தே அவன் யுத்தத்துக்கு பழகி வைக்கப்பட்டவன்டா. ஏற்கனவே உங்கள் அண்ணெல்லாம் போக மாட்டேன்ட்டு பின்னாடி ஓடியாந்துடுறானுங்கோ. இங்கே இருக்கிற எவனுமே போய் யுத்தம் பண்ண முடியல. எனக்கே பயமாயிடுச்சு. நானே பிடிங்கின்னு போயின்னு எனக்கு 40 நாள் இந்த வேலையை தாண்டா பார்த்துனுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கிட்ட இவன் சொல்கிறான். அல்லேலூயா. தாவீது ஒரு கிளைமேக்ஸ் போட்டு காட்டுறான் ராஜாவுக்கு. அல்லேலூயா. ராஜாவை நான் சின்ன ஒரு குறும்படம் ஒன்று போட்டு காட்டுறேன், பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான், எங்கள் தகப்பனுடைய ஆட்டை நான் மேய்ச்சிட்டு இருந்தேன். ஒரு வாட்டி என்ன பண்ணிச்சு, சிங்கம் வந்துச்சு. அது கூட என்ன சிங்கம், ஒரு பாலசிங்கம் வந்துச்சு. பாலசிங்கம்னு சொன்னால் சின்ன இளம் வயசு சிங்கம். அல்லேலூயா. வாலிப வயசோடு இருக்கிற சிங்கம் வந்துச்சு. நான் அதை அப்படியே ஆட்டுக்கு வைக்கிற மாதிரி கீச்சு போட்டேன் அப்படின்றான். அவனால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அல்லேலூயா. திரும்ப இன்னொரு வாட்டி சொல்கிறான், ஒரு கரடி வந்துச்சு. அந்த கரடி நான் ஒரே ஆள் என் கையினால் அதை கீழ்ச்சி போட்டுட்டு அவன் சொல்கிறான், அந்த கரடிக்கும் சிங்கத்துக்கும் தப்பி வச்சவ இந்த பெலிஸ்தீன் கைக்கு என்ன தப்பி வைப்பார். ஏன்னா இந்த சவுல் இஸ்ரவேலின் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறவன் சவுல். அதனால் கர்த்தருடைய நாமத்தை அவன் சொன்னதுனால அதை நம்பாமல் அவனால் இருக்கவே முடியல. அல்லேலூயா. அடுத்தது அவன் சொல்கிறான், அப்போனா நீ என்ன பண்ணு, இந்த இராணுவ உடையெல்லாம் போட்டுட்டு போ அப்படின்றான். இராணுவ உடையெல்லாம் மாட்டி பார்க்குறான். அதான் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பேசிக்கிறோமே, அதையே பேசி அதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணணும். அல்லேலூயா. முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வரேன். யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்பட்டாங்களே, யாரெல்லாம் ஒதுக்கி தள்ளப்பட்டாங்களே, யாரெல்லாம் ஒன்றுமே இல்லைனாங்களே, இது என்ன தான் பூச்சின்னு தெரியலையே, எப்போ பார்த்தாலும் என்னோட அழகாகுது இது சோத்திரம். அப்படியே பொசுக்குன்னு வந்து உட்காந்துக்குது. சாப்பாட்டில் வந்தால் சாப்பாட்டில் உட்காந்துக்குது. எத்தனை வாட்டி நான் அதை பிரியாணியை சாப்பிட்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. கண்ணில் தெரிஞ்சால் எடுத்து போட்டுறோம், கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை வாட்டி பிரியாணியாக உள்ள போகுது. சோத்திரம். இருக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமென். தாவீது அவ்வளவா அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை ஆண்டவர் எப்படி டாப் பண்ணுறது தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் உங்ககிட்ட இன்றைக்கி ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கர்த்தரை நீங்கள் சரியாக பிடிச்சிட்டிங்கன்னா, கர்த்தரை உங்களை பிடிச்சாருன்னா எவன் கையும் உங்கள் மேலே படாது. அல்லேலூயா. பாருங்கள், எல்லாரும் அவன் உடம்பு பலத்தை பார்த்தான், சக்தியை பார்த்தான், கூட இருக்க படையை பார்த்தான், பணத்தை பார்த்தான், பொருளை பார்த்தான். எல்லாருக்கும் ஆசை. யார் மேலே? யார் மேலே? ராஜாவோடைய பொண்ணு மேலே ஒரு கண்ணு. இருக்கிறீங்களா இல்லையா? ஆனால் போய் நின்று சண்டை போடுறதுக்கு உனக்கு இல்லை தெம்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. சண்டையும் போடக்கூடாது, சைடில் மட்டும் ரூட் விட்றான். அல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு அது மேலே இஷ்டமே இல்லை, கர்த்தர் மேலே அவனுக்கு பயங்கர இஷ்டம். என் தேவனுடைய நாமத்தை அவன் வீணில் வழங்குவதற்கு நான் எப்படி விடுவேன், நான் அவனோடு கூட போய் யுத்தம் பண்ணுவேன்ட்டு போகிறான், ஓடுறாங்க தீவிரமா. அல்லேலூயா. அவன் அப்படி வரான், இப்படி காலை வச்சுன்னு அப்படி வரான். தாவீது குடுன்னு ஓடுறான். ஓடி போய் நின்று 5 கற்களை எடுக்கிறான். அவன் அடைப்பையில் தூக்கி போடுறான். கவானை எடுக்கிறான், சுவைட்டுறான். ஏன் 5 கல் தான்? ஏன்னா கோலியாத்துக்கு 5 சகோதரர்கள். ஒருவேளை இவனை போட்டு அவன் வருவான். இது யாருக்கும் தெரியாது இந்த விஷயம், ஆனால் தாவீதுக்கு தெரியுது. அல்லேலூயா. எப்பவுமே ஒரு அண்ணன் வச்சிட்டா இல்லை தம்பியை வச்சிட்டா அண்ணங்க அப்படியே கொதிப்பானுங்க பாருங்க. அவனை போட்டு தள்ளிடுவேன், அவனை கீச்சிருவேன், அவனை வெட்டாமல் விட மாட்டேன். டேய், உன் பிள்ளைங்களை உன் பொண்டாட்டிலாம் நினச்சி பார்த்த, அதெல்லாம் விடு. யான் தம்பி மேலே எப்படி கை வைப்பான்? அல்லேலூயா. அல்லேலூயா. பொண்டாட்டி ஒருத்தன் திட்டு போனான், அவளை போய் கேள்றான்னா இருக்கிறியா இல்லையா? அல்லேலூயா. அங்கே வாய்க்கு அது என் தம்பி வச்சுட்டானே, என் அண்ணனை பொழந்துட்டானே. அல்லேலூயா. இருக்கிறியா இல்லையா? நான் சொல்கிறது அதுதான். ஆனால் தாவீதுக்கு தெரியும், இவனையே போட்டான்னா அவன் வருவான், அவனையும் போகிறதுக்கு 4 கல் ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. இவனை போட்டவனே எல்லாம் பறந்துட்டான். அல்லேலூயா. ஒருவேளை பின்னாடி போய் பேசலாம், தாவீதை நான் போடாமல் விட மாட்டேன், நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு நினச்சின்னு இருந்தானுங்களோ தான் தெரில. ஆனால் கடைசி வரைக்கும் அவனுங்க கிட்டே வரல. ஒரே அடி தாவீது கொடுத்துத்தான், நெத்தி அடி. அல்லேலூயா.
பட்டுது விழுந்தாம பொட்டுன்னு. அல்லேலூயா. தூக்கி நிறுத்தினார் பார் தாவீதை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். எப்போ அற்பமாக எப்படி உதாசீனப்படுத்தினாங்க. டேய் நீலாம் ஒன்றுமே. இவன் பாருங்களேன், அந்த சம்மா வந்து சவுல் பொண்ணு மேலே ஒரு கண்ணா வந்துக்கிறான். அல்லேலூயா. மேட்ச் யாருக்குன்னா அது தாவீது தான் மேட்ச்சு. இருக்கிறியா இல்லையா? ஹலோ. அதுக்கு அப்போ தான் 16-17 வயசு போகுது. இவன் ஈக்குவல், தாவீது ஈக்குவல் மீகாலுக்கு. இந்த மீகாலை சொல்ல, நான் அந்த மீகாலை பேசினுக்கிறேன். அல்லேலூயா. இருக்கிறியா இல்லையா? அந்த மீகால் தான் இந்த மீகாலுக்கு வச்சோம். ஒருவேளை அது கூட இந்த மாதிரி தான் குளிக்காமல் போச்சானு தெரியல. தோத்துறோம். அல்லேலூயா. இருக்கிறியா இல்லையா? அது என்ன பண்ணுச்சுன்னா, தாவீது எல்லாத்தையும் அடிச்சு புடிச்சின்னு தூக்கின்னு வரான். தூக்கின்னு வந்தோன்னு மேலேருந்து நெக்கெலாம் பார்த்துட்டு அப்போ பெருமையாக பேசுது. நான் சொல்கிறேன், பொம்பளை பசங்களா, உன் குடும்ப பெருமை உன் புருஷன் வீட்டில் ஓட்டாத. அல்லேலூயா. குடும்ப பெருமை என்ன பண்ணக்கூடாது? புருஷன் வீட்டில் ஓட்டவே கூடாது. எங்கள் அம்மா எப்படி தெரியுமா, எங்கள் அண்ணன் எப்படி தெரியுமா, எங்கள் தம்பி எப்படி தெரியுமா, எங்கள் அப்பா எப்படி தெரியுமா, எல்லாம் தான் தெரியுமா. அப்புறம் நான் அதை வர நீ சொல்லி கிடக்குற. அல்லேலூயா. என்ன தெரியாத வந்துட போதா? தெரிஞ்சது தானே எல்லாம் விஷயம். அல்லேலூயா. உனக்கு 9 தெரிஞ்சதுன்னா அவனுக்கு ஒரு 8 தெரிய போகுது. அவள் தான். இருக்கிறியா இல்லையா? அல்லேலூயா. இப்போ தான் ஏன் உதயசரி சிரிக்கத்தையே நான் பார்க்குறேன். நீ வேறு இது வேணா கோத்து விட்டு போயிட்டுனா நீ வேற. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் இவங்க சிரிக்கிறாங்களா? யார் பொண்டாட்டிக்கு பயப்படாத ஒருத்தர் சொல்லுங்களா பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு படம் ஓட்டுறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சிங்கம் நிற்கிறோம். இதெல்லாம் சிங்கம், பெண் சிங்கங்கள். வேட்டையாடுறதுலாம் இது உக்காந்து தோன்றது இது. சிரிப்பு பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் செபாஸ்டின் சொல்கிறேன். நான் அதனால தான் நான் வீட்லேயே உட்கார வச்சுட்டு வந்துட்டுக்கிறேன் அப்படின்றான். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என்னோட தான் ஏன் பேசினுக்கிறேன், உங்களை மட்டுமே பேச, நான் மட்டும்தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தான் பேசுகிறேன் பொதுவாக. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே யாருக்கும் தாழ்ந்தும் கிடையாது. எல்லாரையும் கர்த்தர் மேன்மையை தான் வச்சுருக்கிறார். ஆனால் மேன்மையை நம்ம பாராட்டக்கூடாது, மேன்மை அவர் பாராட்டணும். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன், எங்கே போனாலும் தாவீது போல் கர்த்தரோடு கூட இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பாருங்கள், இவன் தலையை வெட்டி தூக்கின்னு போகிறான். தூக்கின்னு போகிறவனை பார்த்துட்டு எல்லாம் தாவீது. எப்பவுமே சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வீரமாக சாரமாக இருப்பாங்க. ரத்தத்தை பார்த்தானா அப்படியே ஆகிடுவாங்க. எங்கால் ஒருத்தர் ரத்தத்தை பார்த்துட்டு ஒன்றும் வெளியே வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக்சிடெண்ட் ஆனதை யார் வந்து பார்க்க சொன்னது? நாங்கள் சரி போய் நின்னோம். உனக்கு தான் ஏற்கனவே சைடெலாம் பிடுங்குமே, நீ வந்து நிற்க வேண்டியது தானே. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்தா உனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆக்சிடெண்ட் பார்த்தா ரத்தத்தை பார்த்தா ஆகாதுங்கன்னா கிட்ட போகாதீங்க. அல்லேலூயா. அதில் வர என்ன நடக்குதுன்னு இப்போ பார்த்துட்டு 7 நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது. வரலையே அப்போ கூட. அல்லேலூயா. நான் இவன் எதுக்குடா போக மாட்டேன்னு கழுத்தை பிடிச்சி தள்ளினாலும் போக மாட்டேறான். டே இதை பண்ணுறானாலும் பண்ண மாட்டேறான். டே என்னத்தாண்டா விஷயம். அப்புறமா அவங்க அம்மா ஓட்டுறாங்க அந்த படத்தை. அல்லேலூயா. என்னடா அண்ணா இந்த மாதிரி விஷயன்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை வேறு இவன் சபாஷ்னு வேறு. சபாஷ்னா தெரில, விஸ்வாசம் தெரில. ஸ்கூல்லேருந்து வரானா இப்படியே வச்சுன்னு வரானா முகத்தன்றான். இந்த ரூட் வழியாக தான் வரணும், இறங்கி இப்படி வச்சுன்னு வரானா. அங்கே பார்த்தனுக்கு அந்த கேள்வியா. அல்லேலூயா. அது பத்துச்சு எழுந்துச்சு போயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு கதையை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றுமா வேணாவா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஒரு துறவி, வயசான துறவியும் இளம் துறவியும் 2 பேரும் என்ன பண்ணாங்களாம், போனாங்களாம். அப்படி பிரயாணம் போயிட்டுருக்கும்போது நல்ல ஒரு இளம் பொண்ணு ஒரு கை குழந்தையோடு கூட அவள் என்ன பண்ணுறா, அந்த காட்டு வழியாக அவளும் நடந்து போகிறா, இவங்களும் நடந்து போகிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது இவ முன்னாடி தன் குழந்தைய எடுத்துக்கிட்டு, இளம் பெண்ணு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறா. பார்த்தா
போகிற பாதை உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றுலேருந்து தண்ணி பெருவெள்ளமாக பீச்சிட்டு போகுது. அந்த ஆற்றுல போனாங்க. முதல்ல எதுவுமே தெரில. ஆனால் அவங்க மறுபடியும் திரும்பி வரும்போது பார்த்தா ஆறு உடைக்கப்பட்டு தண்ணி சரியான தண்ணி போயிட்டுருக்குது. இந்த பெண்ணு வந்து என்ன பண்ணுறா, தன் குழந்தைய எடுத்துகிட்டு அங்கே போகிறா. போகும்போது அண்ணாட போக முடியல, தண்ணி அவ்வளோ தண்ணி போகுது ஆற்றுல. சீக்கிரமாக வீடு போய் சேரணும். புருஷன் வர ஒரு பொல்லாதவன் நேரத்துக்கு வரலடான்னா அவன் என்ன பண்ணுவான், வதக்கி எடுத்துருவான். உங்கள் அம்மா வீட்டுக்கு போனே வரக்கூடாது அடி சீக்கிரமா அப்படின்னு சொல்லி அடிக்கிருவேன். அல்லேலூயா. போய் உங்கள் அம்மா வீட்லேயே போய் உக்காந்திக்கினியான்னு சொல்லி போடுருவேன். அதனால் சீக்கிரமாக போய் அவனு பார்த்தா பொழுது போயிட்டே திரும்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டாலும் பிரச்சனை. சரி வீட்டுக்கு போனவேன்னு சொல்லி இந்த பெண்ணு என்ன பண்ணுறா, ஆற்று ஓரத்தில் போய் நிற்கிறா. நின்ன உடனே யாராவது வருவாங்களான்னு சொல்லி திரும்பி பார்க்குறா. பார்த்தா 2 துறவிங்க வந்து நிற்கிறாங்க ரொம்ப தொல்லேருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு. சரி நம்மளை இவங்க எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க, நம்ம இவங்ககிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லி திரும்பி நிற்கிறா. அந்த வயதான துறவி என்ன பண்ணார், கடகடன்னு இறங்கி ஆற்றுல அண்ணாண்டு போயிட்டார். அல்லேலூயா. இருக்கிறீங்களா இல்லையா? இப்போ 2வது பின்னாடி வந்த துறவி பார்க்குறாரு. அந்த அம்மா இவரை பார்க்குறாங்க. இவர் அந்த அம்மாவை பார்க்குறாரு. அந்த அம்மா கேட்குது, ஐயா என்னங்க அந்த பக்கம் இட்டுன்னு போய் விட்டுருவீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு என்ன பண்ணார் அந்த துறவி, இளந்துறவி என்ன பண்ணார், உன் குழந்தை தூக்கி தோளில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை தூக்கி இவர் தோளில் வச்சு ஆற்றை கடந்து அந்த பக்கம் விட்டு போயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. யார்? வயசான துறவி. துறவி பார்த்தாரு. அப்படியே ஏன்னா அவருக்கு உதவி செய்யறதுக்கு மனசு இல்லை. உதவி செய்யணும் பார்த்தோம். அவனால் என்ன பண்ண, நம்ம துறவி எப்படி நம்ம அதை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொச்சிக்கு நிற்கிறாரு. சரின்னு போயிட்டாங்க. சாயந்தரம் வந்து அங்கே சொற்பொழி ஆற்றும்படியான ஒரு நேரம் வந்துச்சு. அந்த பெரிய துறவி, வயசான துறவி தான் சொற்பொழி ஆற்ற வேண்டும். இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, சாயந்தரம் அந்த இளம் துறவி போயிட்டார். ஒரு 2 நாள் கழிச்சு அந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் சாயந்தரம் அந்த கூட்டத்துக்கு வராங்க. வரும்போது அந்த பெரிய துறவி என்ன பண்ணார், இந்த இளம் துறவை பார்த்தோன்னா அப்படி எரியுது அவருக்கு. அப்படியே அப்படியே கொதிக்கிறாரு. கொதிச்சுட்டு அங்கே பேசுறதுக்கு முன்னாடி, நீ முதல்ல ஏந்திரு, ஏந்திராஜானே ஏந்திரு, ஏன் சும்மா சிரிச்சிங்க எடுக்கிற, உட்கார சொல்லடா, உன்னை ஏந்துக்க சொன்னடா, சரி உட்கார்றா, கவனிக்கோ. இந்த மாதிரி எழுப்பிட்டார் அவனை, துறவியை. அவன் பேர் குஞ்சிட்டான். எழுப்பிட்டாரா? எழுப்பின உடனே அவன் ஏந்து நின்னான். நீ என்ன பண்ண, நீ நம்ம வந்து துறாவரத்துக்கு வந்துருக்குறோம், நம்ம போய் ஒரு ஸ்திரீயை தொடலாமா, அதுவும் அவ்வளோத்துக்கு தோல் மேலே வரைச்சினது வந்தி நீ அப்படின்னு சொல்லி அவனை பயங்கர சாடுறாரு. அந்த இளம் துறவி கோலாக அப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் அப்படி பண்ணும்போது எல்லோரும் திரும்பி இவரை பார்த்துன்னுக்குறாங்க. அந்த வயதான துறவை பார்த்து இளம் துறவி சொன்னார், நான் அந்த ஆற்றுலேருந்து தூக்கிட்டு வந்து ஆத்தாண்டியை இறக்கி விட்டு வந்துட்டேன், இன்னும் அவளை தூக்கி இன்னும் நீங்கள் தான் வச்சுன்னுக்கிறீங்க அப்படின்ட்டு கூலாக போயிட்டார். இருக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. கூலாக சொல்லிட்டு போயிட்டார், நான் ஆத்தோடு இறக்கி விட்டு வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு அது. ஆனால் 2 நாள் ஆகியும் நீ என்ன பண்ணிக்கிற, உன்னை இறக்கி வைக்காமல் இருக்கிற நீ தான் யார், துறவியா பாவியான்றது நீ தான் டிசைட் பண்ணின்னு போயிட்டார். இப்போ அவர் அந்த பெரிய துறவி என்ன பண்ணார், வெக்கப்பட்டு போய்விட்டாராம். அல்லேலூயா. அதனால் பிரியமான தேவ பிள்ளைகளை, நம்முடைய கஷ்டங்கள், கண்ணீர், கவலை எல்லாத்தையும் ஒரு சமூகத்தில் இறக்கி வச்சுருங்க. ஃபஸ்ட் எது நடந்தாலும் அந்த நேரத்தில் தூக்கி விட்டுருங்க. கர்த்தர் நம்மளை தூக்கி பிடிச்சாருன்னு வச்சுங்களேன், யாரும் நம்மளை மடக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். இருக்கிறீங்களா இல்லையா? கையை தட்டினவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்போ தட்டுங்க போகிறேன் எல்லாம். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ சின்னவன் 1000மும் சிறியவனை பலத்த ஜாதியமாக்குற தேவன் தீவிரமாக அந்த காரியத்தை இந்த ஆண்டில் நிறைவேற்ற போகிறார். அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களால் சொல்கிறாரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனை கர்த்தர் தளர விட மாட்டார். உன் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இதுக்கு மேலே ஓட்டணும் இன்னொரு 6 மணி நேரம் ஆகும். அதனால் அடுத்த வாரம் மொர்தெகாயை பற்றி 4வது வாரத்தில் பார்க்கலாம். அடுத்த வாரம் நமக்கு கிடையாது அந்த சான்ஸு. அல்லேலூயா. அதனால் அதுக்கு அடுத்த வாரத்தில் என்ன பண்ணலாம், மொர்தெகாயை பார்க்கலாம். எப்படி மொர்தெகாய் எப்படி வந்தார், அந்த காய் எப்படி ஆண்டவர் என்ன பண்ணார் பழமாக்கினார்லாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடியெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, வேகமாக உண்டியை நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம். ஏன் புது வருஷத்தில் உண்டி தரலன்னா, போன வருஷம் 53 உண்டி வெளியே போச்சு. எத்தனை உண்டிய? 53 உண்டி போச்சு. வந்த உண்டி பார்த்திங்கன்னா 44 உண்டி தான் வந்துச்சு. 2 பிளாஸ்டிக் உண்டி, 2 இந்த உண்டி நம்ம உண்டி. இதுலேயும் வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு உண்டி போன வருஷம் ஒருத்தர் என்ன பண்ணாங்க,
மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எபினேசனீரானையா, இதுவரை நடத்தினீரே. எபினேசனீரானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் மேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் மேலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கொடுத்த கருங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாரெல்லாம் இப்போ காலையில் பந்தி எடுக்க போறீங்க அவங்க மட்டும் கை தூக்குங்க. பந்தி எடுக்கிற மட்டும் அப்படியே முன்னாடி வந்துடுங்க. அப்படியே முன்னாடி வந்துடுங்க.